ஹாய் கடையநல்லூர் ஜாயின்ட் சாரீஸ் ஷைனிங் ப்ராஸோ தான் இது. சூப்பராக இருக்கும். பிளெயின் ப்ராஸோ, எதுவுமே டிசைன் இருக்காது. கீழே உள்ள பார்டர் மட்டும்தான் டிசைனு. தக்காளி கலரில் நல்ல வாடாமல்லி கலரில் பார்டர், அகல பார்டராக கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து வாடாமல்லி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. உள்ள நல்ல ஷைனிங்காக இருக்கும். பிளெயின் ஷைனிங் ப்ரோஸாக பிடிச்சவங்க விலை 250 ரூபா மட்டும்தான். 2 சாரீக்கு வந்து 40 ரூபா கொரியர் சார்ஜ் வரும். சாரியை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவேன். இது அழகான பிங்க் கலரு, நவாப்பழ கலரு, வாடாமல்லி கலர், 3 அப்படி கோல்டு கலர், அப்படி மிக்சடான மாதிரி ஒரு கலரு. துணியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இதுலேயும் ப்ளவுஸ் இருக்குது. இதுக்கு நல்ல ஒரு ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் போட்டு, கிராண்டான ஒரு ப்ளவுஸ் போட்டு இந்த பிளெயின் சாரீ கட்டினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெயிலில் போகும்போதுமே ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். 2 சாரீக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து 40 ரூபா மட்டும்தான் வரும். அதில் இது நல்ல டார்க்கு கிளிப்பச்சையில் அப்படி கோல்டு கலர் அப்படி கொடுத்துருக்காங்க. துணி அப்படி ஃப்ளீட் வச்சிங்கன்னா ஃப்ளீட் அப்படி நிற்கும். நல்ல ஷைனிங்காக இருக்குது. ஸ்மூத்தான சாரீ பாருங்கள், அழகான கலராக இருக்குது. பிளெயினாக தான் இருக்கும். இதில் நீங்கள் ஃப்ராக்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுடிதாரு, அம்பர்லா கட்டு எது போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். அது கேதரிங் கை வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு. இது நல்ல பிளெயின் கோல்டு கலரு, மாம்பழ கலர் அப்படி கலந்த மாதிரி இருக்குது. நல்ல சூப்பராக இருக்குது. இதுவும் நல்ல ஷைனிங். 3 கலர் வந்து பிளெயின் ப்ரோஸாக இருக்குது. க்ரீன் கலர் ஒன்று, இந்த எல்லோவில் கோல்டு கலர் ஒன்று, இன்னொன்று வாடாமல்லி கலரில் ஒன்று. மொத்தம் 3 கலரில் பிளெயின் ப்ரோஸாக இருக்குது. அதில் மேலே செட்டு சரியும் இருக்குது. கீழே வந்து க்ரீன் கலர் பார்டர் வச்சு எல்லோ கலரு கோயில்களுக்கு அந்த மாதிரி கட்டிட்டு போகிறதுக்குனாலும் சரி, உங்களுக்கு செட்டு சாரிகளும் இருக்குது. இதில் இது நல்ல மாம்பழ கலரில், கீழே வந்து க்ரீன் கலர் பார்ட்ரு. இதில் உருவம் எதுவுமே இருக்காது. இதில் ஒரு இலை டிசைன் மாதிரி கீழே ஃபுல்லாக அப்படி அந்த பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முந்தானை இருக்குது. முந்தானை உள்ள அந்த இது ஃபுல்லாக கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இது வந்து நல்லா அடிக்கிற மஞ்சள் மாதிரி வராது. இது வெயிலில் போனாலுமே பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். இதில் ப்ளவுஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதே டார்க் க்ரீனில். மேக்ஸிமம் இது எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது. நீங்கள் எதுக்கும் ஒருக்கா செக் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸை கிழிச்சிக்கோங்க. ஏன்னா மிஸ்டர் பிரிண்டில் வந்து ப்ளவுஸுக்கு அந்த கலரை சேர்த்து கூட அடித்து வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது டார்க் பிங்க் கலரில் அப்படி கிளிப்பச்ச பார்ட்ரு, கீழே நல்ல அகல பிக் பார்டராக கொடுத்துருக்காங்க. இது நல்ல மருதாணி பச்சை கலருக்கு டார்க் அந்த பெப்சி ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸுக்கும் உங்களுக்கு வந்து பெப்சி ப்ளூ அந்த பார்டர் கலரில் ப்ளவுஸு வந்துடும். நல்ல அழகான நல்ல மாம்பழ கலருக்கு அந்த பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளவுஸுக்குமே அந்த பிங்க் தான் உள்ள உங்களுக்கு வரும். அது பிடிக்கிறதுக்கே அப்படி துணி வலுவலுன்னு போய்கிட்டே இருக்குது. அது பிரித்து எடுக்கன்னா கையிலே எம்பிட மாட்டாங்க. இது தக்காளி கலரு, மல்டி கலர் அந்த பார்டர் எல்லாமே நல்லா மிக்சட் ஆகிருக்கு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சேரீ கொஞ்சம் கட்டநட்டை, இடுப்புக்கிட்ட கொஞ்சம் அந்த மடித்து அடித்து வரும். மடித்து மேலே அந்த கொசுவத்தில் தான் போகும் தையல், வெளியில் எதுவுமே தெரியாது. இதில் இந்த மிஸ்டேக் மட்டும் இருக்குது இந்த சேரீயில். இது நல்லா டார்க் மாம்பழ கலரில் மேக கலரு அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. உள்ள ப்ளவுஸ் பிட்டு வந்து அந்த வான கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முந்தானை இருக்குது. ப்ளவுஸ் பிட் இருக்கான்னு தெரியல, அதில் பார்ப்போம். அதில் முந்தானை இருக்குது. ப்ளவுஸ் துணி இதுதான். மாம்பழ கலருக்கும் அந்த ப்ளூக்கு தான் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் அந்த ப்ளூ மட்டும் இல்லை, முந்தானையே அதில் இருக்குது. இதில் இது நல்லா டார்க் மாம்பழ கலரில் பிங்க் கலரு, அப்புறம் மாம்பழ கலரில் அந்த க்ரீனு, இதெல்லாம் இந்த செட் சாரி மாதிரி உள்ளது. 2, 3, 4 பீஸ் அந்த மாதிரி இருக்குது. இதில் நமக்கு அந்த சின்ன சின்ன மீட்ரு கம்மியாக உள்ள பீஸுகளையுமே நீங்கள் வந்து சுடிதாருக்கு அந்த ஃப்ராக்குக்கு எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தனி ரேட்டு போட்டு கொடுத்துக்கிருவேன். நீங்கள் அதில் மீட்ரு கம்மின்னு சொன்னால் நீங்கள் அதில் தனியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது டார்க் மாம்பழ கலரில் அந்த கீழே வந்து க்ரீன் கலர் பார்டர் வரும். இதில் அந்த மயில் உருவம் இருக்குது. இதில் ஃபுல்லாகவே செட்டு சாரி ஒரு 4-5 செட்டு சாரி உண்டு. இது செட்டாக எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். தனித்தனி பீஸ் வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம்.
மினிமம் 2 வந்து சாரீ எடுக்கணும். இடம் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நேரில் வர்றவங்க ஒரு கால் முதல்ல நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா வீடுங்கிறதுனால திடீர்னு இருப்பேன், திடீர்னு வெளி வேலையாக வெளியில் அங்கே போனாலும் போயிடுவேன். அதில் பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. அது மாதிரி மீட்ரு கம்மியானதும் இருக்கும், கட்டண டைல் அந்த மாதிரி இப்போ மிஸ்டேக் இருக்குது, அதெல்லாம் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தையல் வெளியில் வர்றது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். டெய்லர்ஸ் யாரும் உங்களுக்கு தைக்க தெரிஞ்சவங்க, நீங்கள் தைக்க போடுறவங்க தெரிஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை எடுத்து கூட ஒரு தொழிலாக கூட நீங்கள் வந்து பண்ணலாம். அதை எடுத்து ஒரு சாரீ எடுத்து அதில் மெட்டீரியலாக மாற்றி நீங்கள் 2 ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது அவர் ரேட்டு போட்டு நீங்கள் நல்லாவே நீங்கள் விற்றுக்கிடலாம். இல்லை டெய்லர்ஸ் வாங்கி கூட கஸ்டமர் கூட நீங்கள் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நேரில் வந்து எடுக்கிறவங்க கூட ஒரு சிங்கிள் சாரீ கூட நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லர்ஸ் கூட நீங்கள் வந்து நேரில் வந்தே பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா டோலா சில்க்கு கிடக்கு, மீட்ரு கம்மியான பூனம் சாரீ. இப்போ பார்க்குறது எல்லாமே ஃப்ராக்கு பண்ணக்கூடியது தான். இதெல்லாம் மிஸ்டு பிரிண்ட்டு, ரொம்ப அந்த அழிஞ்சது மாதிரி கட்டநட்ட சாரீகள், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது தான் இது எல்லாமே. இது மேக்ஸிமம் 5.5 to 5 மீட்ரு அந்த மாதிரி கூடுதலாகவே இருக்கும். பார்த்து நம்ம எடுத்து சுடிதார் தைக்கிறனாலே ஒரு டாப்பு 3/4 கை வச்சு நம்ம தைக்கிறனாலே ஒரு 2.5 மீட்டர் நமக்கு தாராளமாக போதும். 2 டாப்பாக கூட எடுத்து அடிச்சுக்கலாம். அம்மா பொண்ணுக்கு தைக்கதா இருந்தாலும் அக்கா தங்கச்சி செட்டாக நம்ம தைச்சிக்கிறலாம். நீங்கள் வேணுங்கவங்க க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம சேரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெட் கலரில் க்ரீன் இருக்கதை இது வந்து மீட்ரு கம்மி, சில இதில் கட்டநட்டு அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் தையல் வரும், வெளியில் வர்றதுங்கனால இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டெல்லாம் ஃப்ராக்குக்கு எடுத்து போட்டிருக்கேன். இது கட்டநட்ட பீஸ் தான். இது எல்லாமே இதெல்லாம் இப்போ நீங்கள் ஃப்ராக்கோ இங்கே எது தைச்சாலுமே சூப்பராக இருக்கும். வேணுங்கவங்க க்ரீன்ஷாட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து நான் வாட்ஸ்அப்லேயே இதில் சொல்லுதேன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. மினிமம் வந்து ஒரு 2 பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணவங்க நீங்கள் எடுத்துக்கோங்க. கொரியர் சார்ஜ் வந்து 40 ரூபா நீங்கள் தான் கொடுக்கணும். 40 ரூபா வரும். இல்லை எம்ப்ராய்டிங் சாரியும் வந்து கிடக்கு. டோலா சில்க்லாம் வந்து 250 ரூபா வரும். எம்ப்ராய்டிங் சாரீ வந்து 220 ரூபா. ஒவ்வொரு சாரீ ஒவ்வொரு ரேட்டுக்கு வித்தியாசம் வரும். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கோங்க எத்தனை ரூபா எவ்வளோ